ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, யாரிடத்திலும் இதுவரை காரணமில்லாமல் நீ வாதம் எதுவும் செய்ய மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். கோபம் உனக்கு மிகவும் வருகிறது என்று சிலர் உன்னை கேலி பேசுகின்றதை நான் அறிவேன். உண்மையில் கோபம் என்பது சிலர் செய்த தீமையினால் விளைந்த வேதனையின் வெளிப்பாடு. நீ குற்றமற்ற குழந்தை என்பதினாலும் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலும் உன் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தாலும் நான் உன்னிடம் வந்துள்ளேன். உண்மையில் என் சாய் பிள்ளை அறிவு கூர்மையானவர்கள், உறுதியான நம்பிக்கை உடையவர்கள். பொறுமையும் இவைகளுடன் சேரும்போது அவர்கள் தன்னுடைய ஆன்மீக லட்சியத்தை அடைகிறார்கள். இந்த குணமுடைய என் சாய் பிள்ளைகள் மேன்மேலும் நான் அவர்களுக்காக வகுத்துள்ள புதிய செயல் திட்டங்களுக்கு தயாராகின்றார்கள். நீயும் வாழ்விலும் வெற்றி பெற்று ஆன்மீக பாதையிலும் வெற்றி பெற்று மன நிறைவு அடையும் வரை நானும் உன்னோடு உன் கர்ம வினையோடு போராடி கொண்டுதான் இருப்பேன். உன்னை எல்லா கஷ்டங்களில் இருந்தும் விடுவிப்பது என்னை நானே விடுவிப்பதாகும். உன் காரியங்களில் நம்பிக்கை பலப்படும் போது முடியாத காரியங்கள் கூட சாத்தியப்படும். அதனால்தான் நான் எப்போதும் உன்னை நம்பிக்கையுடன் இருக்க சொல்கிறேன். நீ கோபம் கொள்வதால் எதுவும் இங்கே மாறப்போவதில்லை. அமைதி கொள், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னையே நீ நம்பு, ஒரு நாள் உயர்வு நிச்சயம். தற்போது இருக்கும் சூழ்நிலையை நினைத்து கவலை கொண்டால் இருப்பதும் இழப்பாய். தற்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு நான் ஏற்படுத்தியது. சுற்றியுள்ளவர்கள் எல்லோரையும் பகுத்தறிந்து பேசாமல் எல்லோரிடமும் இன்றும் இனிமையாக பேசிக்கொண்டிருக்கின்றாய். இதை நிறுத்து. உன் காரியத்தில் கவனம் செலுத்தி செயல்படு. இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.